புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பரிசோதிக்கும் பட்ஜெட்டாக அமையும் என்றே கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு கடந்த ஆண்டை விட மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் கடும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரை உள்நாட்டு வரி வருவாயை விட மத்திய அரசின் நிதிக்கொடையை ஆதாரமாக கொண்டுதான் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு மத்திய அரசு அளித்து வந்த மானியம் 2008 ஆண்டு முதல் 30 விழுக்காடாக இருக்கிறது. நிதி பற்றாக்குறையை சமாளிக்க புதுச்சேரி அரசு வாங்கிய கடன்கள் தற்போது 10,000 கோடி ரூபாயை தாண்டிவிட்டது. தனி மாநில அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ரங்கசாமி அதிருப்தியில் இருந்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் சமீபத்தில் கட்சி மேலிடத்தில் சென்று ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு கூறியதால் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருப்பதாக தெரிகிறது. இதனாலேயே அவர் அண்மையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருக்கிறார். மக்களவை தேர்தல் காரணமாக ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலகட்டத்திற்கு 4,634 கோடி ரூபாய்க்கு இடைக்கால பட்ஜெட்டை கடந்த மார்ச் மாதம் அவர் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் மாநில திட்டக்குழு கூட்டம் நடத்தி 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் உறுதி செய்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இருப்பினும் மத்திய அரசின் ஒப்புதல் தாமதமாகவே கிடைத்தது. கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்காக 3,388 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதுவே இந்த ஆண்டு 3,268 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டின் செலவிடப்பட்ட திருத்திய மதிப்பீட்டு தொகையை விட சுமார் 120 கோடி ரூபாய் அளவுக்கு குறைத்து இந்த ஆண்டின் பட்ஜெட் மதிப்பீட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது முற்றிலுமாக கூட்டணி ஆட்சியில் உள்ள புதுச்சேரியை வஞ்சிக்கும் செயல் என பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. போதிய நிதி இல்லை என்றாலும் மலிவு விலையில் அரிசி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சி திட்டங்களை ரங்கசாமி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்டிஏ அரசின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் மத்திய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்கும் என ரங்கசாமி எதிர்பார்க்கிறார் என சொல்லப்படுகிறது. அவ்வாறு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாவிட்டாலும் மத்திய அரசை குறை சொல்லி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார் என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அப்துல் ரஹ்மான்.